அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்கள், இவ்வளவு நாட்களாக நீங்கள் தவமிருந்து காத்து கொண்டிருந்த அந்த இனி எல்லாம் அவன் மயமே என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை ராசிக்கு நாளில் இருந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியில் ஆட்சி பெறுவதால் அவருடைய ஆற்றல் அதிகரிக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கோச்சார ரீதியாக சூரியனுக்கு அது நல்ல இடம் இல்லை என்றாலும் கூட பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறது என்கின்ற கணக்கில் அது நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குது. இதனால் குழந்தைகள் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல புதிய முயற்சிகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. பெற்றோர்களின் ஆரோக்கியம் இனி வரும் காலங்கள்ல ஆரோக்கியமாக சிறப்பாகவும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சுலபமாக இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. சொத்து பிரச்சனைகள் தீரும். அதே போல் மூன்றில் சுக்கிரன் இருப்பதால பரம சௌக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல கலைஞர்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு இக்காலகட்டம் எல்லாம் சிவமயம் என்ற அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகளை நீங்க பெற இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த உயர்வின் கூடவே இடமாற்றமும் கிடைக்க அமைப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய விருப்பப்பட்டத்திற்கு நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்கும் போது உங்களுடைய விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. அதே போல் உறவினர்களிடையே பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க. அதே போல கவனமாக கையாள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. சுப காரிய முயற்சி சிறு தடங்கல்கள் ஏற்படுங்க. இருந்தாலும் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருண கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜ யோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெற இருக்கு. தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் உயர்வு, கடன் சுமை குறைது போன்றவை ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்களும் கூட இப்போது நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்க இருக்கு. பஞ்சமஸ்தான அதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேக்க நிலை மாறுங்க. அதே போல் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு. அதே போல் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்து
உடனுக்குடன் காரியங்களை செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல முக்கிய கிரகமான சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை இப்போது ஏற்படுத்துகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் மகிழ்ச்சியை அதிகரிக்க இருக்கு. பழைய வாகனங்கள் கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்கிறார்களே என்ற கவலை அகலுங்க. பூமி விற்பனையில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை உங்களால் விரிவு செய்ய முற்பட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பூமி விற்பனையில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீங்க. இக்காலத்தில் புதன் சுக்கிர யோகம் இருப்பதால் நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்கள்ல புதன் பகவான் அதற்கு பிறகு சிம்ம ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்த இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலுங்க. படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உத்தியோக மாற்றத்தில் அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று உங்களுடைய பிள்ளைகள் விரும்பினால் அதற்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. உடன்பிறப்புகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அகலுங்க. அதே போல் ஒற்றுமை பலப்பட இருக்கு. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சிக்கல்கள் நீங்குங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. புத ஆதித்ய யோகம் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் கூடிய விரைவில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அவருடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே பதிகிறது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கல்யாண கனவுகள் நனவாகும். இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டு பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் கூட அவர்களால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. திட்டமிட்டும் சிக்கனமாகவும் செலவு செய்தால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்க இருக்குதுங்க. குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால உங்களுடைய நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடன் மூச்சக்காரகரான கேது சேர்ந்திருப்பதால் பிரபலமான புண்ணிய ஸ்தான பாக்கியமும் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக இருக்குது. பெரியோர்களுடைய ஆசை நிச்சயம் கிடைக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு கங்கா ஸ்தான பாக்கியமும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல பாடல் பெற்ற திருத்தலம் சென்று வருவதற்கான வாய்ப்பும் உருவாக இருக்கு. பெரியோர்களுடைய ஆசை நிச்சயம் கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு காசி திருத்தல தரிசனம் கிடைக்க இருக்கு. மனம் புண்ணிய காரியங்களையும் இறை பக்தியிலும் செல்லுங்க. வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல உத்தியோகத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு
இருப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய மனதிற்கு பிடித்த வேலை அமைய இருக்குது. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.